மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்தில் ஒரு சில நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களாக இருக்கும். அது அமாவாசையாக இருக்கலாம், பௌர்ணமியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏகாதசியாக இருக்கலாம், இல்லைன்னா சஷ்டி திதியாக இருக்கலாம். இப்படி சில வாரங்கள் சிறப்பாக இருக்கும், சில நட்சத்திரங்கள் சிறப்பாக இருக்கும். ஒரு சில இடத்துல நமக்கு ஒரு சில பூஜைகள் சிறப்பாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சில பௌர்ணமி திதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆனி மாதத்தில் இப்போ வரக்கூடிய 29ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு பௌர்ணமி வருது. திங்கக்கிழமையில் பௌர்ணமி வந்தாலே ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி சந்திரனுக்கு முழுமையான பலம் இருக்கும். இந்த ஆனி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் கேந்திரத்தில் இருப்பார் மிதுன ராசியில், சந்திரனும் கேந்திரத்தில் இருப்பார் தனுசு ராசியில். ஸோ சூரியன் சந்திரன் நேர் பார்வையில் இருக்கும் பொழுது அந்த பௌர்ணமி திதி அவ்வளோ விசேஷமானது. குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, இப்போ நம்ம கேந்திரங்களில் வரக்கூடிய பௌர்ணமி எல்லாமே விசேஷம். இப்போ ஆனி மாதம் சூரியன் மிதுனத்தில் இருக்கார், அதனால இந்த ஆனி மூலம் ரொம்ப விசேஷம். அதான் சொல்லுவாங்க, ஆனி மூலத்தில் ஆண் பிறந்தால் அவர் அரசு ஆழ்வார் அப்படின்னு. ஸோ ஆம்பளைங்க மூல நட்சத்திரம் கிடையாது, ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் அவங்க தரணி ஆளுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆனி மாதம் மூல நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். அடுத்தது நம்ம புரட்டாசி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் கன்னியில் இருக்கும். அப்போ புரட்டாசி மாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த பௌர்ணமி சந்திரன் மீனத்தில் இருப்பார். அடுத்தது மார்கழி மாதம் இந்த ஆருத்ரா தரிசனம் ரொம்ப ரொம்ப விசேஷம், சந்திரன் மிதுனத்தில் இருக்கும் பொழுது. அதே போல் நமக்கு மீன மாதம், அதாவது பங்குனி மாதத்தில் சூரியன் மீனத்தில் இருப்பார், சந்திரன் உத்தரத்தில், பங்குனி உத்திரம் விசேஷம். இப்படி கேந்திரத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய இந்த 4 மாதங்களும் சந்திரனுக்கு பலம் அதிகமாக இருக்கும், சூரியனுக்கும் பலம் அதிகமாக இருக்கும். இந்த ஆனி மாதம் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 29 சந்திரன் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு மிகுந்த உகந்த நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இந்த சந்திரனும் சூரியனும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிகவும் பலமான நட்சத்திரங்கள்னு பேர். இந்த வருடம் குரு உச்சபலம் பெற்றிருக்கிறாரு. ஸோ அவர் கடகராசியில் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க, ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கார். ஒரு ராகு கேத்துக்குள்ள ஒரு கால சர்ப்பதோஷ நிலையில் கிரகங்கள் இருக்கும்போது சந்திரன் மட்டும் தனுசு ராசியில் சூரியனை பார்த்தது போல் இந்த பௌர்ணமியில் இருக்கார். இந்த ஆனி மூலம் இந்த பௌர்ணமி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப விசேஷம் அன்றைய நாளில். ஸோ உங்கள் குலதெய்வம் ரொம்ப வெளியில் இருக்காங்க, நான் போக முடியல, இல்லை நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் குலதெய்வத்துக்கு போக முடியலன்னா வீட்லேயே நீங்கள் சாமி கும்பிடுங்க. ஸோ எப்போவுமே சந்திரன் எப்போ பலமாக இருக்கும்னா சாயங்கால நேரம்தான். அதனால் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே இந்த சந்திரன் பலத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய பூஜைகளை செய்யலாம். லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அன்றைய நாளில். அதே மாதிரி பெண் தெய்வ வழிபாடுகளை இந்த பௌர்ணமியில் செய்யணும். இந்த பெண் தெய்வ வழிபாடுகளில் ரொம்ப முக்கியமானது லலிதா சகஸ்ரநாமம், இல்லை லலிதா திருசத்தி பண்ணலாம், லலிதா நவரத்ன மாலை பண்ணலாம். இப்படி நீங்கள் எந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் பெண் தெய்வ வழிபாடுகளை இந்த பௌர்ணமி தினங்களில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த பௌர்ணமியில் விரதமும் இருக்கலாம். காலையில் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது. அரிசி உணவை தவிர்க்கணும். நீங்கள் ராத்திரி சாப்பிட்டா கூட அரிசி உணவு இல்லாமல் கோதுமை சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி ஒரு விரதம் இருந்து உங்கள் குலதெய்வத்தையும் வணங்கினால் நம்ம அன்றைக்கி என்ன கேட்குறோமோ கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதுவும் இந்த வருஷம் சூரியன் திருவாதிரையில் இருக்கார், சந்திரன் மூல நட்சத்திரத்தில் இருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரியான தெய்வங்கள், அதாவது உக்ர தெய்வங்கள்னு சொல்கிறது, சிவபெருமானே பார்த்திங்கன்னா உக்ர வடிவில் இருக்கிறவர் தான் சரபேஸ்வரர்னு சொல்லலாம். ஸோ சரபேஸ்வரரை வணங்கிறது, பிரத்யங்கரா தேவியை கூடவே சேர்ந்து வணங்கிறது,
நமக்கு வந்து வீரபத்ரரை வணங்குறது, பைரவரை வணங்குறது, இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அன்றைய நாள். நீங்கள் வந்து வீரபத்ரரை அன்றைய தினத்தில் வணங்கினால் வெத்தலை மாலை போட்டு, நமக்கு சத்ருக்கள் நிறையா இருக்காங்க, வேலை இடத்துல நமக்கு நிறையா எதிரிகள்லாம் இருக்காங்கன்னா அன்றைய நாளில் அதை வந்து நம்ம அந்த மாதிரியான ஒரு வழிபாடை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இல்லை நமக்கு வந்து சாதாரணமாக விளக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா கூட சாயங்காலம் விளக்கேற்றி ஒரு சுமங்கலிங்களுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் தாராளமாக வெத்தலை பாக்கு கொடுத்து லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை வீட்டிலே வந்து செய்யலாம். ஸோ இந்த பௌர்ணமியில் நம்ம என்ன விதமான மந்திரங்களை சொல்லி நம்ம தெய்வங்களை பூஜை செய்தால் அதனுடைய முழு பலன் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலமான ஒரு நாள். சந்திரன் வந்து எப்பொழுதுமே கேந்திரத்தில் இருக்கக்கூடிய தினங்களில் அன்னதானங்கள் செய்கிறதும் ரொம்ப விசேஷம். ஸோ சிவன் ஆலயங்களுக்காக போயிட்டு அரிசி தானம் பண்ணுறது, இல்லை நீங்கள் எங்கேயாவது ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே இந்த பௌர்ணமிக்கு வந்து நீங்கள் விசேஷமாக செய்யலாம். கிரக அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய புதன் இருப்பார், அதே போல் சனி வந்து கேந்திரத்தில் இருக்கார், சந்திரன் வந்து கேந்திரத்தில் இருக்கார். இந்த 3 கேந்திரங்கள்லேயும் கிரக அமைப்புகள் இருக்கும். ராகு கேத்துக்குள்ளே தான் முக்கியமாக எல்லா கிரகங்களும், சந்திரன் மட்டும்தான் வெளியில் தனிச்சு இருப்பார். அதனால் இன்றைய தினத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் பல வருடங்களுக்கு, அதாவது 12 வருஷம் கழித்து சந்திரன் இந்த தனுசு ராசியிலையும் குரு வந்து கடகத்திலையும் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆணி மூலமாக அமைஞ்சிருக்கு. அதனால் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யலாம், பிரார்த்தனைகளை நிறைவேற்றலாம், உக்ர தெய்வங்களை நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம அன்றைய நாளில் வழிபாடு செய்யலாம். இப்படி நீங்கள் எந்த வழிபாட்டை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் சந்திரன் பௌர்ணமி திதியாக திங்கக்கிழமை இருப்பது ரொம்ப விசேஷம். கோவிலுக்கே போக முடியல, ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசும் நெய் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு கோயிலில் தானம் கொடுங்க. பிள்ளையார் கோயிலோ முருகன் கோயிலோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோவிலாக இருந்தால் கூட அன்றைக்கி வந்து கோவிலுடைய விளக்குக்கு நெய் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏதோ ஒன்று அன்றைய நாளில் இந்தந்த தெய்வங்களை இப்படி வழிபாடு செய்தால் நமக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும், ஒரு பெரிய உயர்வையும் நமக்கு அது கொடுக்கும். அதனால் காலம் பூரா நம்ம ஒரு பரிகாரத்துக்காக ஓடிக்கிட்டுருப்போம். ஆனால் இயற்கை என்ன பண்ணும், இந்த மாதிரியான ஒரு சில நாட்களை நமக்கு வந்து கடவுளாக பார்த்து கொடுப்பாரு. அதனால் நம்ம அதை அப்படியே நாள் நட்சத்திரம் கரணம் யோகம் இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நான் இந்த மாதம் கோயிலுக்கே போகல, இந்த ஒரு நாள் நான் போயிட்டு வந்துட்டேன்னா எனக்கு நல்லதுன்னா அது இந்த ஆணி மூலம்தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சில நல்ல விஷயங்கள், ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு டே. பூமியினோட வந்து அன்றைக்கி புவியீர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அந்த புவியீர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளும் அந்த சாயங்கால நேரத்தில் அந்த 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நல்ல நம்ம வந்து ஒரு ஆசனம், அதாவது ஒரு தர்பாசனமோ அல்லது ஒரு சின்ன மனையோ மணப்பகலகாயோ போட்டு அது மேலே உட்கார்ந்து வடக்கு முகமாக பார்த்து இறைவனை வழிபாடு செய்து, இல்லை நீங்கள் என்ன தீட்சை எடுத்துன்னு இருக்கீங்களோ அந்த ஜபத்தை அன்றைக்கி பண்ணலாம். நீங்கள் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்திற்காக நம்ம எடுத்து பண்ணலாம். இப்போ உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகலை, உங்கள் வீட்டில் வேலைக்கு வீட்டுக்காருக்கு வேலை இல்லை, இல்லை நம்ம வந்து கடன் பிரச்சனையில் இருக்கோம், இப்படி எத்தனையோ இருக்குது. ஸோ இந்த திங்கக்கிழமை சாயங்காலம் 7 to 9 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காஸ்மிக் எனர்ஜி, நல்ல பலமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காஸ்மிக் எனர்ஜி நல்லா இருக்கிற டைமில் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணலாம் இல்லையா. ஸோ போய் தான தர்மங்கள் பண்ணுங்கள், நல்ல வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் போய் நம்ம உட்காந்துக்கலாம். இந்த வாட்டி ஒரு நல்ல கோயில் சொல்லுங்கள் மேடம், நான் எங்கே போய் உட்காந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னா, கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பலம் அதிகம். ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் கடல் பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ சாயங்காலம் 7 to 9 போய் உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு டே வரணுன்னா நீங்கள் 1 year வெயிட் பண்ணணும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் எவ்வளோ பயனுள்ள ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் பயனடைந்து மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களும் பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.